கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்தவர் ரம்யா. கடந்த 2001ஆம் ஆண்டு அபி என்ற கன்னட படத்தின் மூலம் அறிமுகமானார். இப்படத்தில் புனித் ராஜ்குமாருக்கு ஜோடியாக நடித்திருந்தார். இவரின் இயற்பெயர் திவ்யா ஸ்பந்தனா. அபி படத்தில் அவர் நடித்த ரம்யா கேரக்டர் பெரிய அளவில் ரீச் ஆனதால் தனது பெயரை ரம்யா என மாற்றிக்கொண்டார். பின்னர் சிம்பு நடித்த குத்து படம் மூலம் தமிழ் திரையுலகில் என்ட்ரி கொடுத்தார் ரம்யா. அதன் பிறகு குத்து ரம்யா என அழைக்கப்பட்டதால் தனது பெயரை மீண்டும் திவ்யா என மாற்றிக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷுக்கு ஜோடியாக பொல்லாதவன், கௌதம் மேனனின் வாரணமாயிரம் ஆகியவற்றில் ஹீரோயினாக நடித்து தமிழ் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தார் திவ்யா. கடந்த 2011ஆம் ஆண்டுக்கு பின்னர் தமிழில் ஒரு படம் கூட நடிக்கவில்லை. கடந்த 2012ஆம் ஆண்டே சினிமாவுக்கு முழுக்கு போட்டு முழுநேர அரசியலில் இறங்கினார். காங்கிரஸ் கட்சியில் இணைந்த அவர் கடந்த 2012ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாண்டியா தொகுதியில் போட்டியிட்டு பெரும் வாக்கு வித்தியாசத்தில் எம்பியானார். சமூக வலைதளங்களில் துடிப்போடு இயங்கி வரும் திவ்யா சமூகத்தில் நடக்கும் பல்வேறு விஷயங்களுக்கு எதிராக தனது கருத்தை தைரியமாக பதிவு செய்வது வழக்கம். சமீபத்தில் கூட கன்னட மொழி தொடர்பாக நடிகர் கமல்ஹாசன் பேசியதற்காக தக் லைஃப் திரைப்படம் கர்நாடகாவில் தடை செய்யப்பட்டது. அதை எதிர்த்து கமல்ஹாசனுக்கு ஆதரவாக குரல் எழுப்பினார் நடிகை திவ்யா. இதேபோல்தான் கன்னட நடிகர் தர்ஷன் ரேணுகாசாமி விவகாரம் தொடர்பாகவும் தனது கருத்தை ஆரம்பத்திலிருந்தே சமூக வலைதளத்தில் ரம்யா பதிவிட்டு வந்திருக்கிறார். ஆனால் தற்போது தர்ஷனின் ரசிகர்கள் திவ்யாவை குறிவைத்து கமெண்டில் குதறத் தொடங்கியிருக்கிறார்கள். கன்னட திரை ரசிகர்களால் சேலஞ்சிங் ஸ்டார் என அழைக்கப்படுபவர் நடிகர் தர்ஷன். இவருக்கு திருமணமாகி ஒரு மகன் இருக்கும் நிலையில் கன்னட திரையுலகில் நடிகையாக வலம் வரும் பவித்ரா கவுடாவுடன் முறை தவறிய பழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. தர்ஷனுக்கு ஏற்கனவே திருமணமாகி இருக்கும் நிலையில் குழந்தைகளை விட்டுவிட்டு பவித்ரா கவுடாவுடன் தர்ஷன் இருப்பதை விரும்பாத அவரது தீவிர ரசிகரான ரேணுகாசாமி என்பவர் பவித்ரா கவுடாவுக்கு இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து மிரட்டல் விடுத்து வந்திருக்கிறார். மேலும் ஆபாச புகைப்படங்களை, செய்திகளையும் அனுப்பி வந்துள்ளார். இந்த விஷயம் தர்ஷனுக்கு தெரிந்ததும் அவர் கொதித்து போயிருக்கிறார். ரேணுகாசாமிக்கு பாடம் புகட்ட நினைத்ததாக கூறப்படுகிறது. தனது மேனேஜர் மூலம் ரேணுகாசாமியுடன் பெண் போல பேசி அவரது விவரங்களை கண்டுபிடித்துள்ளார் தர்ஷன். இதையடுத்து தனது ரசிகர் மன்ற தலைவரான ராகவேந்திரா மூலம் ரேணுகாசாமியை சித்ரதுர்கா பகுதியிலிருந்து பெங்களூருவுக்கு வரவழைத்திருக்கிறார். அவரை தனியாக அடைத்து வைத்து சரமாரியாக தாக்கி இரும்பு கம்பியால் அடித்து உதைத்துள்ளனர். இதில் ரேணுகாசாமி இறந்து போயிருக்கிறார். அவரது உடல் மறைக்கப்பட்டது. ரேணுகாசாமியை காணவில்லை என்ற புகாரை தொடர்ந்து அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வழக்கில் பவித்ரா கவுடா, தர்ஷன் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என தர்ஷன் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதைத் தொடர்ந்து அவருக்கு நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்கப்பட்டது. இதை எதிர்த்து கர்நாடக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது உச்சநீதிமன்றம் கர்நாடக உயர்நீதிமன்றம் மீது கடும் அதிருப்தியை தெரிவித்தது. நிபந்தனை ஜாமீனை படிக்கும் போதே நடிகர் தர்ஷனை விடுதலை செய்வதற்கு தயார் செய்யப்பட்ட படிவம் போலவே இருப்பதாக கடுமையாக விமர்சித்தது. மேலும் இது தொடர்பான வழக்கை ஒத்திவைத்து முறையான விசாரணை நடத்த உத்தரவிட்டது. இது கர்நாடகாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக தான் நடிகை திவ்யா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரேணுகாசாமியின் குடும்பத்திற்கு நீதி கிடைக்கும் என நம்புவதாக பதிவிட்டிருந்தார். இதனால் கோபமடைந்த தர்ஷனின் ரசிகர்கள் திவ்யாவை சமூக வலைதளங்களில் வசைப்பாட தொடங்கி இருக்கிறார்கள். மேலும் அவருக்கு ஆபாசமாக மெசேஜ் அனுப்பி கொலை மிரட்டல் விடுவதாகவும் கூறப்படுகிறது. ரேணுகாசாமி மெசேஜுக்கும் தர்ஷன் ரசிகர்களின் மெசேஜுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. பெண்களை வெறுக்கும் மனநிலையை கொண்ட இவர்களின் ட்ரோல்களால் தான் பெண்கள் துன்புறுத்தலுக்கும் பாலியல் வன்கொடுமைக்கும் கொலைக்கும் ஆளாக்க வழிவகுக்கிறது என தனது சமூக வலைதள பக்கத்தில் திவ்யா பதிவிட்டுள்ளார். அதோடு தனக்கு ஆபாச மெசேஜ் அனுப்பிய நபர்களின் பெயர்களையும் பொதுவெளியில் வெளியிட்டுள்ளார். மேலும் இது தொடர்பாக அவர் காவல்துறையிலும் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரில் 43 இன்ஸ்டாகிராம் கணக்கிலிருந்து அவருக்கு ஆபாச மிரட்டல்கள் வருவதாகவும் அதில் பெண்கள் பெயரும் உள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அதோடு ரசிகர்களின் இந்த அநாகரீக செயலுக்கு நடிகர் தர்ஷன் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் திவ்யா கூறியிருந்தார்.
இந்த நிலையில் திவ்யாவின் புகார் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் எம்பியான ஒரு நடிகைக்கே இந்த நிலைமை என்றால் சாதாரண பெண்களுக்கு எப்படி இருக்கும் என கேள்வி எழுப்பியுள்ள கர்நாடக மகளிர் ஆணையம் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.